ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த முரளியினுடைய சாராம்சத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். இன்னைக்கு அவ்யக்த முரளியில பாப்தாதா குழந்தைகள் ஒவ்வொருத்தருடைய நெற்றியில 3 ரேகைகளை பார்த்துட்டு இருக்கின்றார். ஒன்று பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியத்தினுடைய ரேகை, 2வது பரமாத்மா படிப்பின் பாக்கியத்தின் ரேகை, 3வது பரமாத்மா பிராப்திகளுடைய ரேகை. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுடைய நெற்றிலும் இந்த 3 பாக்கியத்தினுடைய ரேகைகள் ஜொலிச்சிட்டு இருக்கிறத பாப்தாதா பார்க்கிறார். பாபா கேட்குறாங்க, குழந்தைகள் நீங்க கூட தன்னை அப்பேற்பட்ட பாக்கியசாலியாக புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். பாபா சொல்றாங்க, முழு உலகத்திலையும் முழு கல்பத்திலையும் குழந்தைகள் நீங்க தான் உயர்ந்தவர்களாக, மகான்களாக, புனிதமானவர்களாக இருந்துட்டு இருக்கீங்கன்றார். மேலும் பாப்தாதா சாக்காரத்துல இருந்தப்ப ஓம் மண்டலி த ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாபா நியூஸ் பேப்பர்ஸ்ல போட வச்சிருந்தாராம். அப்ப பாபா சொல்றாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் பெரிய பெரிய, அதாவது மல்டி மில்லியனர்ஸ் கூட இருக்கலாம். ஆனா அவங்க செல்வந்தர் ஆகிறதுக்காக எவ்வளவு உழைப்பு செய்யறாங்க. ஆனா குழந்தைகள் உங்களை போல செல்வந்தர்களா வேற யாருமே ஆகிறது கிடையாது. மேலும் குழந்தைகள் நீங்க செல்வந்தர் ஆகுவதற்காக மிகச் சிறிய சாதனம் தான் செய்றீங்க, முயற்சி தான் பண்றீங்க. அதுதான் புள்ளி வைப்பது அப்படின்றார். ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவும் புள்ளி, நாடகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி. ஸோ அதுவும் புள்ளி தான். அதனால ஆத்மான்னு நினைச்சோனாலும் வருமானம் சேமிப்பாகுது, பரமாத்மான்னு நினைச்சோனாலும் வருமானம் சேமிப்பாகுது. கர்மங்கள்ல, சம்பந்தம், தொடர்புகள்ல நாடகம்னு முற்றுப்புள்ளி வைக்கிறோம்னா அப்ப கூட வருமானம் சேமிப்பாகுது. ஸோ அப்ப பாபா சொல்றாங்க, முற்றுப்புள்ளி, அதாவது லௌகிக்கத்துல கூட ஒரு 0, 1க்கு பக்கத்துல ஒரு 0 வச்சோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு 10 ஆயிடுது. அப்ப குழந்தைகள் நம்ம முழு நாள்ல எவ்வளவு புள்ளி வைக்கிறோம்னு கேட்கிறார். ஸோ 1க்கு பின்னால 1 புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளின்னு வைக்கிறப்ப எவ்வளவு வருமானம் சேமிப்பாகுதுன்னு பாருங்க. அப்ப இந்த புள்ளி வைக்கிறது ஈஸியா இல்ல கஷ்டமா? புள்ளி வைக்கிறது சுலபம் தானே. கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி போடுறதானே கஷ்டம் ஆக்சுவலி. இப்ப பாபா சொல்றாங்க, குழந்தைகள் நம்ம அஷரீரி ஆகணும், விதேகி ஆகணும், இல்ல நம்ம குழந்தைகள் கர்மாதீத நிலை அடையணும் அப்படின்னா கூட அதற்கான ஒரு விதி புள்ளி வைக்கிறது தான் அப்படின்றார். அடுத்தது பாபா குழந்தைகளுடைய அன்பை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கார். பாப்தாதாவை சந்திக்கணும் அப்படின்னா குழந்தைகள் எவ்வளோ ஓடோடி வராங்க, எல்லா இடங்கள்ல இருந்து வராங்க. பாபாவை சந்திக்கிறதுக்காக முன்னால அந்த ஹால்ல வந்து உக்காரணும் அப்படின்னு எப்படி ஓடி வராங்க. அப்ப அந்த காட்சியை பாப்தாதா பார்த்துட்டு சொல்றார், நீங்க எவ்வளவு வேகமா முன்னால உக்காரணும்னு ஓடி வரீங்களோ அதே மாதிரி பாப் சமான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் குழந்தைகள் தீவிர முயற்சியில ஈடுபடணும்ன்றார். இது சாக்கார உலகம், அதனால பிராக்டிகலி எல்லாருமே முன்னால உட்கார முடியாது. ஆனாலும் அந்த நிலையை பாக்குறப்ப பாப்தாதாவுக்குள்ள தோணுதான், தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளுமே முன்னாலதான் இருக்கணும் அப்படின்னு. அது ஒரு விதத்துல பிராக்டிகலா நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றார். அது எப்படி அப்படின்னா, பின்னால உட்காரக்கூடிய குழந்தைகளை பாப்தாதா இந்த ஸ்தூல கண்களால பார்க்க முடியல அப்படின்னாலும் தன்னுடைய கண்கள்ல நிறைச்சி வச்சுக்கிறேன் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, பாப்தாதா குழந்தைகளுடைய அந்த அன்பை பார்த்து பலியாயிடுறேன்றார். ஏன்னா அந்த பாபாவை சந்திக்கக்கூடிய அந்த நாள்ல மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைகள் வரிசையாக நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கியூல நிக்கிறப்ப குழந்தைகள் வந்து கொஞ்சம் டயர்ட் கூட ஆயிடுறாங்களா. ஆனாலும் பாப்தாதா அந்த அன்பின் மூலமாக குழந்தைகளுடைய காலை நான் மசாஜ் பண்றேன்றார். ஸோ பாப்தாதாவுடைய மசாஜ் ரொம்ப அன்பான ஒரு தனிப்பட்ட ஒரு மசாஜ் அப்படின்றார். ஸோ குழந்தைகள் நீங்க இந்த பாப்தாதாவோட மசாஜை அனுபவம் பண்றீங்க தானே அப்படின்றார். மேலும் பாப்தாதா குழந்தைகள் வந்து 15 நாளா செஞ்ச அந்த ஒரு முயற்சியினுடைய சார்ட்டை இன்னைக்கு பார்க்கிறார். மெஜாரிட்டி குழந்தைகள் பாபா கிட்ட சார்ட் அனுப்பியிருந்தாங்களாம். அப்ப தீவிர முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் ரொம்ப நல்லா முயற்சி பண்ணி கவனம் வச்சு அவங்க வந்து தன்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக முன்னால முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்காங்க, லட்சியத்தை அடையவும் செஞ்சிருவாங்கன்றார். ஆனா இன்னும் ஒரு சில குழந்தைகள் கிட்ட மட்டும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அலட்சியம், கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கிறதுனால, அவங்க சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால அந்த கவனம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றார்.
அடுத்தது பாபா சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரு சைட்ல கொடுமைகளுடைய நெருப்பு கீழான நிலை இருக்கு, இன்னொரு சைட்ல சக்திசாலியான நினைவு. அதாவது குழந்தைகள் அன்பினுடைய அந்த ஒரு ஜுவாலை நெருப்பு போல இருக்கணும்ன்றார். பாபா மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு ஜுவாலா ரூபமாக ஆகணும். அப்படி ஜுவாலா ரூபம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கீழான நிலை கொடுமைகளுடைய நெருப்பு எரிந்துவிடும். மேலும் உலகத்துல பல பேருக்கு பாபாவுடைய அந்த பரமாத்மா செய்தி கிடைச்ச உடனே ஆத்மாக்கள் ரொம்ப சீத்தலத்தை அனுபவம் செய்வாங்க. அதனால அன்பு ஜுவாலா ரூபமாக ஆகணும்ன்றார் பாபா. மேலும் குழந்தைகள் பாபாட்ட கேட்கறாங்களா, பாபா இந்த வருஷம் நாங்க என்ன சேவை பண்ணோம் அப்படின்னு. பாபா சொல்றாங்க, இந்த வருஷத்துல முதல் சேவையாக குழந்தைகள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு குழந்தைகளுமே மாஸ்டர் வள்ளலாகி தனக்கு முன்னால வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய சம்பந்தம் தொடர்புல தனக்கு முன்னால வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே போகணும். யாருமே உங்களுக்கு முன்னால வெறும் கையோட போகக்கூடாது. ஸோ இந்த வருஷத்துல முதல்ல இந்த சேவையை செய்து காட்டுங்கள் அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்கள் கேட்க போறோம். முரளி தேதி 21/4/2024. ரிவைஸ் டேட் 30/3/1999. முரளியினுடைய தலைப்பு தீவிர முயற்சியின் ஈடுபாட்டை ஜுவாலா ரூபமாக்கி எல்லையற்ற வைராகியத்தின் அலையை பரப்புங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் முதல் ரேகை பரமாத்ம பாலனையினுடைய பாக்கியத்தின் ரேகை. இந்த பரமாத்ம பாலனையினுடைய பாக்கியம் முழு கல்பத்தில் இப்பொழுது ஒரு முறைதான் கிடைக்கிறது. இந்த பரமாத்ம பாலனை இந்த சங்கம யுகத்தை தவிர வேறு ஒரு பொழுதும் பெற முடியாது. இந்த பரமாத்ம பாலனையானது மிகவும் குறைவான குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. இரண்டாவது ரேகை பரமாத்ம படிப்பின் பாக்கியத்தின் ரேகை. பரமாத்ம படிப்பு இது எப்பேற்பட்ட பாக்கியம்? சுயம் பரம ஆத்மா டீச்சராகி கற்பித்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது ரேகை பரமாத்ம பிராப்திகளின் ரேகை. எத்தனை பிராப்திகள் உள்ளன என்று சிந்தியுங்கள். பிராப்திகளின் பட்டியல் எவ்வளவு நீளமானதாக உள்ளது என்பது அனைவருக்கும் நினைவிருக்கிறது. எனவே ஒவ்வொருவருடைய நெற்றியில் இந்த 3 ரேகைகள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. பிராப்திகளுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க, எவ்வளோ பெரிய பிராப்தி இருக்கு, எவ்வளோ நிறைய இருக்குன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். ஸோ 3 ரேகைகள் ஜொலிக்கிறத பாப்தாதா பார்க்கிறேன்றார். தங்களை அப்பேற்பட்ட பாக்யவான் ஆத்மாக்களாக புரிந்திருக்கின்றீர்களா? பாலனை, படிப்பு மற்றும் பிராப்திகள், 3 விஷயங்கள். பாலனை, படிப்பு மற்றும் பிராப்திகள். கூடவே பாப்தாதா குழந்தைகளின் நம்பிக்கையின் ஆதாரத்தில் ஆன்மீக போதையையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பரமாத்ம குழந்தையும் எந்தளவு ஆன்மீக போதையில் திளைக்கும் ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். முழு உலகத்தில் மற்றும் முழு கல்பத்தில் அனைவரையும் விட உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள், மகானாகவும் இருக்கிறார்கள் மற்றும் புனிதமானவர்களாகவும் இருக்கிறார்கள். ஃபுல் 5000 இயர்ஸ் சைக்கிள்ல எல்லாத்த விட ரொம்ப ஹையஸ்டா இருக்காங்க, மகானா இருக்காங்க, ரொம்ப பியூர் ஆத்மாக்களா இருக்காங்கன்றார். உங்களை போன்ற தூய்மையான ஆத்மாக்களாக உடலாலும் மனதாலும் தேவதா ரூபத்தில் சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ண நிர்விகாரியாக வேறு யாரும் ஆகுவதில்லை. மேலும் பிறகு உயர்வானவர்களாகவும் இருக்கிறீர்கள், புனிதமானவர்களாகவும் இருக்கிறீர்கள், கூடவே செல்வந்தர்களாகவும் இருக்கிறீர்கள். பாப்தாதா ஸ்தாபனையிலும் கூட குழந்தைகளுக்கு நினைவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். மேலும் பெருமையுடன் செய்தித்தாள்களிலும் ஓம் மண்டலி ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட் என்று போட வைத்தார். அதாவது ஓம் மண்டலி உலகத்திலே ரொம்ப செல்வந்தர், பணக்காரர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நியூஸ் பேப்பர்ல பாபா ரொம்ப சந்தோஷமா பெருமையோட போட வச்சிருந்தாராம். இது ஸ்தாபனை நேரத்தில் உங்கள் அனைவருடைய மகிமை ஆகும். ஒரு நாளில் எந்தளவு பெரியதிலும் பெரிய மல்டி மில்லியனராக இருக்கட்டும்,
எவ்வளோ பெரிய கோடாதிபதியா இருந்தாலும் அவங்க கூட இருக்கட்டும், ஆனால் உங்களை போன்ற செல்வந்தராக இருக்க முடியாது. இந்தளவு செல்வந்தர் ஆகுவதற்கான சாதனம் என்ன? மிகவும் சிறிய சாதனமாகும். ரொம்ப ஒரு சின்ன முயற்சி தான் அப்படின்றார் பாபா. உலகத்தினர் செல்வந்தர் ஆகுவதற்காக எவ்வளவு உழைக்கின்றனர் மற்றும் நீங்கள் எவ்வளவு சகஜமாக செல்வந்தர் ஆகிக் கொண்டே இருக்கிறீர்கள். சாதனத்தை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? என்ன முயற்சின்னு சொல்லி தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். முயற்சி என்ன பாபா சொல்றாங்க? சிறிய புள்ளி மட்டும் வைக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒரு குட்டி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அவ்வளவுதான்றார். புள்ளி வைத்தேன், வருமானம் கிடைத்து விட்டது. ஆத்மாவும் புள்ளி, தந்தையும் புள்ளி, மேலும் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதுவும் புள்ளியாகும். எனவே புள்ளியான ஆத்மாவை நினைத்தீர்கள், வருமானம் அதிகமாகியது. எவ்வாறு லௌகீகத்தில் கூட பாருங்கள், புள்ளி அதாவது ஒரு 0 0 மூலம்தான் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. 1 பக்கத்துல ஒரு 0 போட்டா 10 ஆயிடுது இல்லையா? 1க்கு முன்னால் புள்ளி 0 வைத்தீர்கள் என்றால் என்னவாக ஆகும்? 10. 2 புள்ளி வைத்திருங்கள், 3 புள்ளி வைத்திடுங்கள், 4 புள்ளி வைத்திருங்கள், அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதாவது 10, 100, 1000, 10,000 அப்படி ஆயிடும் இல்லையா? இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஆகவே உங்களுடைய சாதனம் எவ்வளவு சகஜமாக உள்ளது. நான் ஆத்மா ஆவேன், இந்த நினைவினுடைய புள்ளி வைப்பது என்றால் பொக்கிஷம் சேமிப்பு ஆவதாகும். பிறகு தந்தை என்ற புள்ளி வைத்திருங்கள் மற்றும் பொக்கிஷம் சேமிப்பாகி விடுகின்றது. கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் நாடகம் என்று முற்றுப்புள்ளி வைத்திடுங்கள். கடந்தவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்றால் பொக்கிஷம் அதிகரித்து விடுகின்றது. ஆகவே கூறுங்கள், முழு நாளில் எத்தனை முறை புள்ளி வைக்கிறீர்கள்? மேலும் புள்ளி வைப்பது எவ்வளவு சுலபம்? கடினமானதாக உள்ளதா? புள்ளி நழுவி விடுகிறதா என்ன? புள்ளி வைக்கிறேன் அப்படியே ஸ்லிப் ஆகி போயிடுதா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறான். புள்ளி வைத்துக்கொண்டே செல்லுங்கள், வருமானத்திற்கான சாதனம் இதுதான் என்று பாப்தாதா கற்பித்துள்ளார். ஆகவே அனைவருக்கும் புள்ளி வைக்க வருகிறதா? ஒருவேளை வருகிறது என்றால் ஒரு கை தட்டுங்கள். பக்காதானே? அல்லது சில நேரங்களில் நழுவி விடுகிறது, சில நேரங்களில் வைக்க வருகிறது, இவ்வாறு உள்ளதா? சம்டைம்ஸ் வைக்க முடியுது பாபா, சம்டைம்ஸ் அப்படியே ஸ்லிப் ஆயிடுது, ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல, அப்படி சொல்றீங்களா என்ன அப்படின்னு கேட்கிறார். அனைத்தையும் விட சகஜமானது புள்ளி வைப்பது. யாராவது இந்த கண்களில் பார்வையற்றவராக இருக்கலாம், பிளைண்ட் எல்லாம் இருக்காங்களே, குருடர்கள் இருக்காங்க. சோ யாராவது இந்த கண்களில் பார்வையற்றவராக இருக்கலாம். அவர் கூட ஒருவேளை தாழின் மீது பென்சிலை வைத்தார் என்றால் அது புள்ளியாகி விடுகின்றது. ஒரு பென்சிலை எடுத்துட்டு ஒரு பேப்பர்ல வச்சானா டக்குன்னு டச் ஆனோடனே ஒரு புள்ளி தானே வரும். மற்றும் நீங்களோ திரிநேத்ரி, 3 கண்கள் உடையவர்கள் ஆவீர்கள். ஆகையினால் இந்த 3 புள்ளிகளை சதா பயன்படுத்துங்கள். கேள்விக்குறி எவ்வளவு வளைவாக உள்ளது? எழுதி பாருங்கள், வளைவாக உள்ளது அல்லவா? கொஸ்டின் மார்க் போடுறோம் அப்படின்னா அது வளைஞ்சு வருது இல்லையா அப்படின்றார். மற்றும் புள்ளி வைப்பது எவ்வளவு எளிதாக உள்ளது. ஆகையினால் பாப்தாதா விதவிதமான ரூபத்தில் குழந்தைகளை சமமாக ஆக்குவதற்கான விதியை கூறிக்கொண்டே இருக்கிறார். பாபா போல பாபாவுக்கு சமமா நம்ம குழந்தைகளை ஆக்கிறதுக்கான வழிமுறைகளை பத்தி பாப்தாதா நமக்கு சொல்லிட்டே இருக்கின்றார். புள்ளி வைப்பதுதான் விதியாகும், வேறு எந்த விதியும் இல்லை. ஒருவேளை விதேகி ஆகின்றீர்கள் என்றாலும் கூட விதி இருக்கிறது, புள்ளி ஆக வேண்டும். அஷரீரி ஆகின்றீர்கள், கர்மாதீத் ஆகின்றீர்கள், அனைத்திற்கும் விதி புள்ளி ஆகும். ஆகையினால் பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார், அமிர்த வேளை பாப்தாதாவுடன் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள், ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள். எப்பொழுது காரியத்தில் வருகிறீர்களோ அப்பொழுது முதலில் 3 புள்ளிகளின் திலகத்தை நெற்றியில் இட்டுக் கொள்ளுங்கள். அந்த சிகப்பு புள்ளிகளின் திலகம் வைக்க ஆரம்பிக்க வேண்டாம், ஆனால் நினைவனுடைய திலகம் வைத்திடுங்கள். மேலும் ஏதாவது காரணத்தினால் இந்த நினைவினுடைய திலகம் அழியவில்லை தானே என்பதை சோதனை செய்யுங்கள். அழிவற்றதாக நிலையாக திலகம் உள்ளதா?
பாபா சொன்னார் இல்லையா, அந்த ஆத்மா பரமாத்மா மற்றும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே டிராமான் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி. ஸோ இதனுடைய திலகத்தை டெய்லி நெற்றியில வச்சுக்கோங்க, 3 புள்ளிகளுடைய திலகத்தை வச்சுக்கோங்க, மற்றபடி சிகப்பு புள்ளியோட திலகம் வைக்க வேணான்றார். இது வச்சுக்கிறது மட்டும் கிடையாது, அப்புறம் செக் பண்ணி பார்க்கணுமா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த 3 புள்ளிகளுடைய அந்த நினைவோட திலகம் அழிஞ்சிடல தானே, அது நிலையா ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு அப்பப்ப செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றார். பாப்தாதா குழந்தைகளுடைய அன்பையும் பார்க்கிறார்கள். எவ்வளவு அன்போடு ஓடோடி வந்து சந்திப்பை கொண்டாட வருகிறார்கள். மேலும் பிறகு இன்று ஹாலிலும் கூட சந்திப்பை கொண்டாடுவதற்காக எவ்வளவு உழைப்போடு எவ்வளவு அன்போடு தூக்கம் தாகத்தை மறந்து முதல் நம்பரிலும் அருகாமையில் அமர்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். தன்னோட தூக்கத்தை மறந்துட்டு தாகத்தை மறந்துட்டு கூட குழந்தைகள் என்ன பண்றாங்களாம், எப்படியாவது அந்த ஹால்ல முன்னால ஃபர்ஸ்ட் ரோல முன்னால உட்காரணும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைகளுமே முயற்சி பண்றாங்க. பாப்தாதா அனைத்தையும் பார்க்கிறார், என்னென்ன செய்கிறார்கள் அந்த முழு நாடகத்தையும் பார்க்கிறார். பாப்தாதா குழந்தைகளுடைய அன்பில் பலியாகி விடுகிறார். மேலும் எவ்வாறு சாக்காரத்தில் சந்திப்பதற்காக ஓடி ஓடி வருகிறீர்களோ அவ்வாறே தந்தைக்கு சமமாக ஆவதற்காகவும் தீவிர முயற்சி செய்யுங்கள் என்பதையும் குழந்தைகளுக்கு கூறுகிறார். ஓடி ஓடி ஹால்ல பாபாவை மீட் பண்ண வரீங்க இல்லையா, அதே மாதிரி வேகமா தீவிர முயற்சி பண்ணி பாப் சமான் கூட ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்றார். அதில் அனைவரையும் விட முதலிலும் முதலாவதான நம்பர் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதாவது ஃப்ரண்ட்ல உட்காரணும், ஃபர்ஸ்ட்லயும் ஃபர்ஸ்டா வரணும், ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. அனைவருக்கும் கிடைப்பதில்லை, ஆனா எல்லாரும் போய் ஃபர்ஸ்ட்ல உட்கார முடியுமா? இல்லை இல்லையா, பிராக்டிகலி அது பாசிபிள் இல்லை. பாபா சொல்றார், இது சாக்கார உலகம் அல்லவா, ஆகவே சாக்கார உலகத்தின் விதிகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. அனைவரும் முன்னால் அமர வேண்டும் என்று பாப்தாதா அந்த நேரம் நினைக்கிறார். பாபா இறக்க உள்ளம் இல்லையா, அதனால குழந்தைகள் பிராக்டிகலா உட்கார முடியல. ஆனா பாபாவோட மனசுல என்ன வருது, என்னோட எல்லா குழந்தைகளுமே முன்னால உட்கார்ந்துடணும் அப்படின்னு பாபா மனசுல வருது அப்படின்னு பாபா நினைக்கிறாராம். ஆனால் இது முடியுமா? இது நடந்து கொண்டும் இருக்கிறது. இது முடியுமா அப்படின்னு தோணுது, ஆனா பிராக்டிகலா அப்படிதான் எல்லாரும் முன்னாலதான் இருக்கீங்கன்றார். எப்படி அதை பாபா சொல்றார், எக்ஸ்பிளைன் பண்றார். பாபா சொல்றாங்க, எவ்வாறு பின்னால் அமர்ந்திருப்பவர்களை பாப்தாதா சதா கண்களில் நிறைந்திருப்பதாக பார்க்கிறார். அனைத்தையும் விட கண்கள் அருகாமையில் உள்ளன, எனவே பின்னால் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் பாப்தாதாவின் கண்களில் அமர்ந்துள்ளீர்கள், கண்ணின் மணி ஆவீர்கள். பின்னால் இருப்பவர்கள் கேட்டீர்களா, பின்னால இருக்கவங்களாம் கேக்குறீங்களா அப்படின்றார். தூரத்துல இல்ல நீங்க, பாபா சொல்றார், தொலைவில் இல்லை, அருகாமையில் உள்ளீர்கள். கண்ணு எவ்வளவு பக்கத்துல இருக்கு இல்லையா, ஆத்மாவுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா கண்ணு. இப்ப குழந்தைகள் நீங்க கூட தூரத்துல இல்ல, எனக்கு பக்கத்துல இருக்கீங்க, ஏன்னா கண்ணின் மணியா உங்களை நான் வச்சிருக்கேன், கண்ணுக்குள்ளார நான் நிறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பாபா சொல்றார். ஷரீரத்தினால் பின்னால் அமர்ந்துள்ளீர்கள், ஆனால் ஆத்மா அனைவரையும் விட சமீபமாக உள்ளது. மேலும் பாப்தாதாவோ அனைவரை விட அதிகமாக பின்னால் அமர்ந்திருப்பவர்களை தான் பார்க்கிறார். எல்லாத்தோட நிறைய நான் பின்னால உட்கார்ந்துருக்கவங்கள தான் பார்க்கிறேன்றார். அருகாமையில் உள்ளவர்களை இந்த ஸ்தூல கண்களால் பார்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது, மற்றும் பின்னால் இருப்பவர்களை இந்த கண்களால் அருகாமையில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த பிசிக்கல் ஐஸ் யூஸ் பண்ணி ஸ்தூல கண்களால எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் இல்லையா, ஹால் எவ்வளவு பெருசு இருக்கு நமக்கு தெரியும், டைமண்ட் ஹால். அப்ப பின்னால உட்காந்துருக்கவங்கள பாபா எப்படி பார்க்க முடியும்? சோ பாபா சொன்னாங்க, பிராக்டிகலா அந்த சான்ஸ் இல்ல. ஆகவே அதனால பாபா என்ன பண்றாராம், பாப்தாதா கண்களில் நிறைத்து கொள்கிறார், அந்த குழந்தைகளை ஆத்மாக்களை தன்னுடைய கண்ணிலேயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்றார். பாப்தாதா புன்னகைத்து கொண்டிருக்கிறார். 2 மணி நேரம், 2 மணி ஆகிறது, 2 o'clock ஆகுது, 2 மணி ஆகிறது. மேலும் வரிசை ஆரம்பமாகி விடுகிறது. குழந்தைகள் கியூல ஹாலுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். குழந்தைகள் நின்று நின்று களைத்தும் விடுகிறார்கள், டயர்டு கூட ஆயிடுறாங்களாம். ஆனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பின் மசாஜ் செய்து விடுகிறார். குழந்தைகள் டயர்ட் ஆறப்ப பாப்தாதா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றார், குழந்தைகளுக்கு அன்பா மசாஜ் பண்றேன்றார். கால்களுக்கு மசாஜ் செய்யப்படுகிறது. பாப்தாதாவின் மசாஜை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா, அது மிகவும் தனிப்பட்டதும் அன்பானதும் ஆகும்.
இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கிறது இல்லை. பட் சக்கார்ல பாபா ப்ராக்டிக்கலா வந்துட்டு இருந்தப்ப அந்த டைமண்ட் ஹால்ல குழந்தைகள் எல்லாம் அவ்வளோ அந்த 2 மணி ஆயிடுச்சோ இல்லையோ, அந்த லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஹால்ல ஃப்ரண்ட்ல எவ்வளோ முடியுமோ முன்னால உட்காந்து பாபாட்ட திருஷ்டி வாங்கணும்னு அவ்வளோ அது ஒரு ஊக்கம் உற்சாகத்தோட குஷியோட போய் அங்க கியூல நின்று உள்ளுக்குள்ளார ஓடி போய் உட்காருவாங்க ஃப்ரண்ட்ல. ஸோ பாபா அதை சொல்றார். அப்ப அந்த மாதிரி நின்று ஓடி போறப்ப கால்கள் கூட டயர்ட் ஆயிடுது. ஆனாலும் பாபா அந்த குழந்தைகளை அவ்வளோ நல்லா நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்றார். ஸோ அந்த மசாஜ் பாபா சொல்றார் ரொம்ப தனிப்பட்டதும் அன்பானதும் ஆகும். இன்று அனைவரும் இந்த சீசனுடைய கடைசி வாய்ப்பை பெறுவதற்காக நாலாபுறங்களிலும் இருந்து ஓடோடி வந்து சேர்ந்து விட்டீர்கள். அந்த சீசனோட லாஸ்ட் டர்ன் இது. ஸோ லாஸ்ட் டர்ன்னா எப்படி இருக்கும், அந்த ஃபுல் இயர்ல சீசன்ல வர முடியாதவங்களா ஓடி ஓடி வந்திருப்பாங்க அட்டென்ஷன் வச்சு. ஸோ பாபாஸ்ல நன்றாக உள்ளது. தந்தையுடன் சந்திப்பதற்கான ஊக்கம் உற்சாகம் சதா முன்னேற்றுகிறது. ஆனால் பாப் தாதாவோ குழந்தைகளை ஒரு நொடி கூட மறப்பதில்லை. தந்தை ஒருவர் மற்றும் குழந்தைகள் அநேகர் உள்ளனர். பாபா ஒருத்தர் தான், ஆனா அவருக்கு குழந்தைகள் நிறைய பேர் இருக்கும். அநேக குழந்தைகளையும் ஒரு நொடி கூட மறப்பதில்லை. எவ்வளோ குழந்தைகள் இருந்தாலும் ஒரு செகண்ட் கூட நான் யாரையும் மறக்கிறது இல்லைன்றார் பாபா. ஏனெனில் வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள். பாருங்கள், எங்கெங்கிருந்தோ பாபாவை சந்திக்க வரக்கூடிய குழந்தைகள் எப்படி நம்ம டைமண்ட் ஹால்ல பாக்குறோம் இல்லையா, எவ்வளவு நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க, எவ்வளவு இடத்துல இருந்து, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா. பாபா சொல்றார், பாருங்கள் எங்கெங்கிருந்தோ, உள்நாடு வெளிநாட்டினுடைய மூளை முடுக்கிலிருந்து தந்தை தான் உங்களை தேடி கண்டெடுத்துள்ளார். வேர்ல்ட்ல சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் நேம் எல்லாம் ரொம்ப ரேரா கேள்விப்படுவோம். ஆனா அங்க இருந்தெல்லாம் பாபாவோட குழந்தைகள் பாபாவோட முரளி கேட்டு அவரோட பாபாவை மீட் பண்றதுக்காக தயாராகி ரெடியாகி மதுபன் வந்திருப்பாங்க, அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு. சோ பாபா சொல்ற, வெளிநாட்டினுடைய மூளை முடுக்கிருந்தெல்லாம், அந்த நூக்கன் கார்னர்ல இருந்தெல்லாம் பாபா என்ன பண்ணியிருக்காராம், தந்தை தான் உங்களை தேடி கண்டுபிடித்துள்ளார். பாபா தான் குழந்தைகளை தேடி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றார். நீங்கள் தந்தையை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம நினைச்சோம்னா பாபாவை தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியுமா என்ன? பாபா சொல்றார், அலைந்து கொண்டே இருந்தீர்கள், ஆனால் சந்திக்க முடியவில்லை. அலைஞ்சிட்டு இருந்தோம், பகவான் வந்துட்டார், எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியலையாம் நம்மால. மேலும் தந்தை வெவ்வேறு நாடு, கிராமம், நகரம் எங்கெல்லாம் தந்தையின் குழந்தைகள் உள்ளனரோ அங்கிருந்து தேடி கண்டெடுத்தார். யார் எங்க இருக்காங்களோ அங்கங்கே குழந்தைகளை கண்டுபிடிச்சிட்டார். தன்னுடையவர் ஆக்கினார், கண்டுபிடிச்சிட்டாரு, தான் குழந்தைய ஆக்கிட்டார். நான் பாபா உடையவர் மற்றும் பாபா என்னுடையவர் என்ற பாடல் பாடுகிறீர்கள் அல்லவா? பாபா பாருங்க, ஜாதியை பார்க்கவில்லை, தேசத்தை பார்க்கவில்லை, நிறத்தை பார்க்கவில்லை. அப்ப பாபா என்னதான் பார்த்தாராம், அனைவருடைய நெற்றியில் ஜோதி பிந்து என்ற ஒரே ஒரு ஆன்மீக நிறத்தை தான் பார்த்தார். அந்த ஆத்மாவை தான் பாபா பார்த்தார். அவங்க எந்த நாடு தேசம் இல்லைன்னா எந்த நிறம் இல்லைனாக்கா எந்த ஜாதி இது எதுவுமே பார்க்கலையாம். பாபா என்ன பார்த்தாரா, அனைவருடைய நெற்றியில் ஜோதி பிந்து என்ற ஒரே ஒரு ஆன்மீக நிறத்தை தான் பார்த்தார். இரட்டை வெளிநாட்டினர் என்ன புரிந்திருக்கிறீர்கள்? தந்தை ஜாதியை பார்த்தாரா, கருப்பாக இருக்கின்றாரா, வெண்மையாக இருக்கின்றாரா, கருமையாக இருக்கிறாரா, அழகாக இருக்கிறாரா போன்ற எதையும் பார்க்கவில்லை. பிளாக்கா ஒயிட்டா பியூட்டிஃபுல்லா இருக்காங்களா இல்ல எப்படி இருக்காங்க அக்லியா, பாபா எதுவுமே பார்க்கலன்றார். என்னுடையவர் இதை பார்த்தார். ஏன் குழந்தைங்க அப்படின்னு அந்த ஆத்ம ஜோதி பிந்துவை தான் பாபா பார்த்தாராம். என்னுடையவர் இதை பார்த்தார். எனவே சொல்லுங்கள், தந்தைக்கு அன்பு உள்ளதா அல்லது உங்களுக்கு அன்பு உள்ளதா? இப்ப நம்ம கிட்டே பாபா கேட்கிறார், பாபாவுக்கு அன்பு இருக்கா இல்ல குழந்தைகள் உங்களுக்கு பாபா மேல அன்பு இருக்கா, யாருக்கு உள்ளது அப்படின்னு பாபா கேட்கிறார். உடனே அங்க இருந்த குழந்தைகள்லாம் சொல்றாங்க, இருவருக்கும் உள்ளது. பாபா சொல்ற, குழந்தைகளும் பதில் கூறுவதில் புத்திசாலியாக உள்ளனர். அன்பினால் அன்பு ஈர்க்கப்படுகிறது என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள் பாபா. எனவே உங்களுக்கு அன்பு உள்ளது, அதுபோல் எங்களுக்கும் அன்பு உள்ளது. ஆகையினாலேயே ஈர்க்கப்படுகிறோம். குழந்தைகள் பாருங்க, எங்களுக்கும் அன்பு இருக்கு பாபா, உங்களுக்கும் அன்பு இருக்கு, அதனாலதான் அட்ராக்ஷன் வருது அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, குழந்தைகளும் புத்திசாலிகளாக உள்ளனர். மேலும் இந்த அளவு தைரியம் ஊக்கம் உற்சாகம் கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்து
தந்தைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாபாவும் குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுறேன்றார். அடுத்த பாயிண்ட் வரார். போன டைம் பாபா அவ்யக்த முரளியில சண்டேல 15 டேஸ்க்கான ஹோம்ஒர்க்லாம் கொடுத்திருந்தார் இல்லையா? அடுத்த டர்ன் வரப்ப நான் கேட்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லியிருந்தார். ஸோ அந்த விஷயத்த பத்தி பாபா பேசுறாங்க. பாப் தாதாவிடம் நிறைய குழந்தைகளுடைய 15 தினங்களுக்கான சார்ட்டின் முடிவு வந்துள்ளது. பெரும்பான்மையான குழந்தைகள் கவனம் வைத்துள்ளார்கள் என்ற ஒரு விஷயத்தை பாப் தாதா நாலாபுறங்களினுடைய ரிசல்ட்டில் பார்த்தார். மெஜாரிட்டி குழந்தைகள் பாபா சொன்ன ஹோம்ஒர்க்ல ரொம்ப அட்டென்ஷன் வச்சிருந்தாங்க. சுயம் எவ்வளவு சதவீதத்தை விரும்பினார்களோ அவ்வளவு இல்லை. எவ்வளவு பர்சன்டேஜ் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சேனோ அந்த அளவுக்கு நான் ரீச் ஆகல. ஆனால் கவனம் உள்ளது மற்றும் யார் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மனதார தங்களுடைய உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான லட்சியத்தில் முன்னேறி கொண்டும் இருக்கிறார்கள். மேலும் முன்னேறி சென்று இலக்கை அடைந்தும் விடுவார்கள். ரொம்ப அட்டென்ஷன் வச்சிருக்காங்க. பாபாக்கு முன்னால கொடுத்த ப்ராமிஸ செஞ்சு காட்டணும். ஸோ பாபா ஸ்டார் முன்னேறிட்டே போய் அட்டென்ஷன் கொடுத்து தன்னோட லட்சியத்தை கூட அடைஞ்சிருவாங்க அப்படின்றார். சிலர், ஆனா ஒரு சில குழந்தைகள் எப்படி இருக்காங்களா, சிலர் இப்பொழுதும் கூட சில நேரம் சோம்பேறித்தனம் மற்றும் சில நேரம் அலட்சியத்திற்கு வசமாகி கவனம் குறைவாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப அட்டென்ஷன் சில குழந்தைகளுக்கு கம்மியா இருக்குன்றார். அவர்களுடைய ஒரு விசேஷ ஸ்லோகன் உள்ளது. இந்த சோம்பேறித்தனம் அலட்சியத்துக்கு வசப்படுறாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு ஒரு விசேஷ ஸ்லோகன் உள்ளது. என்ன அந்த குழந்தைகள்லாம் சொல்லுவாங்களா, ஆகிவிடுவேன், சென்று விடுவேன், டாட் 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 எல்லாம் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சென்றே ஆக வேண்டும் என்பது அல்ல, சென்று விடுவேன், நடந்து விடும், இப்படி சொல்வாங்களாம். பாபா சொல்றார் இது கவனக்குறைவு ஆகும், இது அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இல்லை அப்படின்றார் பாபா. சென்றே ஆக வேண்டும், இது தீவிர முயற்சி ஆகும். பாப் தாதா வாக்குறுதிகளை அதிகமாக கேட்கிறார். குழந்தைகள் கொடுக்க ப்ராமிஸ் எல்லாம் பாபா கேட்கிறாராம். அடிக்கடி மிகவும் நல்ல வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள். குழந்தைகள் வாக்குறுதிகளை நன்றாக தைரியத்துடன் செய்கிறார்கள். அந்த சமயம் பாப் தாதாவிற்கு குழந்தைகள் தில்குஷ் மிட்டாயை உண்ண வைத்து விடுகிறார்கள். தந்தையும் சாப்பிட்டு விடுகிறார். ரொம்ப அவ்வளோ தைரியமா ரொம்ப நல்லா அந்த வாக்குறுதியை சொல்றாங்க இல்லையா, அந்த வாக்குறுதி ப்ராமிஸ் குழந்தைகள் பண்றது தில்குஷ் மிட்டாய் பாபாவை சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கான். ஸோ குழந்தைகள் அவ்வளோ நல்லா பண்றப்ப பாபாவும் என்ன பண்றாரு, சாப்பிட்டுடுறேன்றார் அந்த தில்குஷ் மிட்டாய். ஆனால் வாக்குறுதி அளிப்பது என்றால், ஒரு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னா முயற்சியில் அதிகத்திலும் அதிகமான லாபம் பெறுவதாகும். ஒருவேளை லாபம் இல்லை என்றால் வாக்குறுதி சக்திசாலியானதாக இல்லை. லாபம் முயற்சியில எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நான் செஞ்ச ப்ராமிஸ் கூட பவர்ஃபுல்லா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம்ன்றார். எனவே வாக்குறுதி கொடுங்கள், பரவாயில்லை, அந்த தில்குஷ் மிட்டாயை உண்ண வைக்கிறீர்கள் அல்லவா, ப்ராமிஸ் பண்றீங்க தானே அப்படின்றார். கூடவே தீவிர முயற்சியினுடைய ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்கள், ஜுவாலாமுக்கி ஆகுங்கள். நேரத்தின் அனுசாரம் மனதினுடைய சம்பந்தம் தொடர்பினுடைய கணக்கு வழக்குகள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றை, என்னெல்லாம் அக்கவுண்ட்ஸ் இருக்கோ அவற்றை ஜுவாலா ஸ்வரூபத்தின் மூலம் எரித்து சாம்பல் ஆக்கி விடுங்கள். ஈடுபாடு இருக்கின்றது. இதில் பாப்தாதாவும் பாஸ் போட்டு விடுகிறார். அன்பு இருக்கு, லகன் இருக்கு, பாபா பாஸ்ன்னு சொல்லிடுறார். ஆனால் இப்பொழுது ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்கள். உலகத்தில் ஒரு புறம் கீழான நிலை, கொடுமையின் நெருப்பு இருக்கும். மற்றொரு புறம் குழந்தைகளாகிய உங்களுடைய சக்திசாலியான நினைவு, அதாவது அன்பின் நெருப்பு ஜுவாலா ரூபத்தில் அவசியமாக உள்ளது. அந்த அன்பினுடைய நெருப்பு ஜுவாலா ரூபத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தேவைன்றார் பாபா. இந்த ஜுவாலா ரூபம் அந்த கீழான நிலை கொடுமையின் நெருப்பை முடிவடைய செய்யும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்கும். அந்த கெட்டதை அழிக்கிறது மட்டும் இல்ல, மற்ற ஆத்மாக்களுக்கு கூட இதன் மூலமா ஒரு உதவி கிடைக்கும்ன்றார். உங்களுடைய அன்பு ஜுவாலா ரூபமாக இருக்க வேண்டும், அதாவது சக்திசாலியான நினைவு இருக்க வேண்டும். இந்த நினைவினுடைய நெருப்பு அந்த நெருப்பை முடித்துவிடும். அந்த பாபா சொன்னாலே கீழான நிலை கொடுமைகளின் நெருப்பன்,
ஸோ அன்பினுடைய நெருப்பு என்ன பண்ணும், அந்த நெருப்பை ஃபினிஷ் பண்ணிடும். மற்றும் மற்றொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தியானது குளிர்ந்த ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை செய்விக்கும். பாபாவோட மெசேஜ் பல பேர் கேட்கிறப்ப ரொம்ப சீத்தளமான அனுபவம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றார். எல்லையற்ற வைராகிய விருத்தியை அதிகரிக்க செய்யும். ஒரு புறம் எரிந்து சாம்பலாக்கும், மற்றொரு புறம் குளிர்விக்கவும் செய்யும். எல்லையற்ற வைராகியத்தின் அலையை பரவச் செய்யும். எனக்கு நினைவு இருக்கின்றது, பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று குழந்தைகள் கூறுகின்றனர். பாபா எனக்கு உங்க ஞாபகம் நல்லா இருக்கு, உங்களை தவிர யாரையும் நான் நினைக்கல, இப்படியெல்லாம் குழந்தைகள் சொல்றாங்களாம். பாபா சொல்றார், இது மிகவும் நல்லது. ஆனால் நேரத்தின் அனுசாரம் இப்பொழுது ஜுவாலா ரூபம் ஆகுங்கள். இதை அதாவது குழந்தைகள் ஜுவாலா ரூபமா ஆகணும்ன்றார். அந்த மாதிரி குழந்தைகள் ஆகிறாங்க. இதை நினைவு சின்னத்தில் சக்திகளினுடைய சக்தி ரூபத்தை மகா சக்தி ரூபமாக அனைத்து ஆயுதங்களையும் தரித்தவராக காண்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் ஜுவாலா ரூபமா இருக்கிறது தான் பக்தியில எப்படி காட்டுறாங்களாம், அந்த சக்திகள் நிறைய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய மாதிரி அதோட காட்டுறாங்க. இப்பொழுது அந்த மகா சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். பாண்டவர்களாக இருந்தாலும் சக்திகளாக இருந்தாலும் அனைவரும் கடலில் இருந்து வெளிப்பட்டுள்ள ஞான நதிகள் ஆவீர்கள். பாபா மூலமா உருவாகி இருக்கக்கூடிய ஞான நதிகள் நம்ம. சோ பாபா சொல்றார், கடல் அல்ல நதி ஆவீர்கள். கடல் பாபா இல்லையா? சோ நம்ம கடல் அல்ல நதி ஆவீர்கள், ஞான கங்கைகள் ஆவீர்கள். எனவே ஞான கங்கைகளே இப்பொழுது ஆத்மாக்களை தங்களுடைய ஞானத்தினுடைய குளிர்ச்சியின் மூலம் பாவங்களின் நெருப்பிலிருந்து விடுதலை செய்யுங்கள். பாபா எப்படி சொல்றா நம்மளை பார்த்து, குழந்தைகளை பார்த்து, ஞான கங்கைகளே உங்ககிட்ட ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தினுடைய அந்த சீத்தல தன்மை மூலமா மற்ற ஆத்மாக்களை அவங்களுடைய பாவத்தினுடைய அந்த நெருப்புல இருந்து அவங்கள கூட ஃப்ரீ பண்ணுங்க, அவங்களுக்கு கூட விடுதலை கொடுங்க அப்படின்றார். இதுவே நிகழ்கால சமயத்தில் பிராமணர்களுடைய காரியம் ஆகும். பிரசன்ட் டைம்ல பிகேசனுடைய வேலை இதுதான் அப்படின்றார். சோ நான் என்ன பண்ணும், அன்பு ஜுவாலா ரூபமா ஆக்கணும். என்கிட்ட இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய இந்த சீத்தல தன்மை மூலமா மற்ற ஆத்மாக்களுடைய பாவங்களுடைய நெருப்புல இருந்து அவங்கள விடுதலை பண்ணணும். அடுத்த பாயிண்ட் வரார். இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளும் கேட்கின்றனர். எனவே பாப்தாதா முதல் சேவையாக இதையே கூறுகின்றார். இப்பொழுது சமயத்தின் அனுசாரம் அனைத்து குழந்தைகளும் வானப்பிரஸ்த நிலையில் உள்ளனர். வானப்பிரஸ்திகள் தன்னுடைய நேரம், சாதனம் ஆகிய அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு சுயம் வானப்பிரஸ்தத்திற்கு சென்று விடுவார்கள். லௌகிக்ல அப்படிதானே பண்ணுவாங்க, தான் கிட்ட இருக்கிறதெல்லாம் குழந்தைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுவாங்க. அதுபோல் நீங்கள் அனைவரும் தன்னுடைய நேரம் என்ற பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தை இப்பொழுது மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்கள். அங்க குழந்தைகள்கிட்ட கொடுத்துட்டு இவங்க வானப்பிரஸ்தத்துக்கு போவாங்க. ஆனா இங்க என்ன பாபா சொல்றாரு, என்னுடைய நேரம், என்னுடைய சிரேஷ்ட சங்கல்பம் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணுங்கன்றார். தனக்காக நேரம், சங்கல்பத்தை குறைவாக பயன்படுத்துங்கள். செல்ஃபுக்காக டைமும் சங்கல்பத்தையும் கம்மியா யூஸ் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதனால் சுயம் தானும் அந்த சேவையின் பிரத்யக்ஷ பலனை அனுபவிப்பதற்கு நிமித்தம் ஆகிவிடுவீர்கள். மற்றவங்களுக்காக யூஸ் பண்றப்ப செல்ஃபுக்கு அதன் மூலமா பலன் லாபம் கிடைச்சிடும்ன்றார். மனதின் சேவை, வார்த்தையின் சேவை போன்ற அனைத்தையும் விட அதிகமாக பிராமணராக இருந்தாலும் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் வேறு யார் வந்தாலும் அவர்களுக்கு மாஸ்டர் வள்ளலாகி ஏதாவது கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சுயநலமற்றவராகி குஷியை கொடுங்கள், சாந்தியை வழங்குங்கள், ஆனந்தத்தின் அனுபவத்தை செய்வித்திடுங்கள், அன்பின் அனுபவத்தை ஏற்படுத்துங்கள். கொடுக்க வேண்டும் மற்றும் கொடுப்பது என்றால் தானாகவே பெறுவது ஆகும். கொடுக்கிறேன் அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம்ன்றார். யார் வேண்டுமானாலும் எந்த நேரம் எந்த ரூபத்தில் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் எதையாவது பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். யார் என் முன்னால எந்த ரூபத்துல வந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்று என் மூலமா அடைஞ்சிட்டு போகணும் அப்படின்றார். மாஸ்டர் வள்ளலாகிய உங்களிடம் வந்துவிட்டு வெறுங்கையுடன் செல்லக்கூடாது.
என்கிட்ட வந்துட்டு யாரும் வெறும் கையோட போகக்கூடாது. அதுக்கு பாபா எக்ஸாம்பிள் சொல்றார். எவ்வாறு பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள்? போகும் போதும் வரும் போதும் ஒருவேளை யாராவது ஒரு குழந்தை முன்னால் வந்தால், பாபா நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப சப்போஸ் யாராவது ஒரு குழந்தை பாபாவுக்கு முன்னால வந்துட்டாங்க அப்படின்னா, ஏதாவது அனுபவத்தை அடையாமல் காலியாக செல்ல மாட்டார்கள். பாபாவுக்கு முன்னால வந்து அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். யார் வந்தாலும் சந்தித்தாலும் ஏதாவது வழங்கினேனா அல்லது காலியாக சென்றார்களா என்பதை சோதனை செய்திடுங்கள். அதே மாதிரி இப்ப பாபா நமக்கு என்ன சொல்றாரு, என் முன்னால யாராவது வந்தாலும் என்னை மீட் பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்தேனா இல்ல காலியா அனுப்பிட்டேனா தன்னை செக் பண்ணி பாருங்கன்றார். யாரெல்லாம் பொக்கிஷங்களினால் நிறைந்திருக்கிறார்களோ அவர்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஃபுல்ஃபில்லா நான் இருக்கேன்னா என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆகும் இல்லையா, மற்றவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன், கொடுக்காம என்னால இருக்க முடியாது. அளவிட முடியாத இடைவிடாத வள்ளலாகுங்கள். யாராவது கேட்கட்டும் என்பது வள்ளலிடம் இருக்காது. கேட்கட்டும் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படி வள்ளலா இருக்கவங்க நினைக்க மாட்டாங்க. வள்ளல் ஒரு பொழுதும் இவர் கேட்டால் வழங்குவேன் என்று பார்க்க மாட்டார்கள். அளவிட முடியாத மகாதானி மகா வள்ளலாக இருப்பவர்கள் சுயம் தானாகவே வழங்குவார்கள். எனவே மகா வள்ளலாகி கொடுங்கள் என்பதே இந்த வருடத்தின் முதல் சேவையாகும். ஸோ கேட்டா கொடுக்குறேன் இல்ல, நானாவே சுயம் கொடுக்க ஆரம்பிப்பேன். அதான் மகா வள்ளலாகி கொடுத்துட்டே போங்க. இதுதான் இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்றார் பாபா. நீங்கள் வள்ளல் மூலம் கிடைத்தவற்றை கொடுக்கின்றீர்கள். இப்ப கொடுக்கறேன்னா எதுவுமே என்னோடது பர்சனல் இல்ல, வள்ளல் பாபாட்டந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது. பிராமணர் எவரும் யாசிக்க கூடியவர் அல்ல, ஆனால் சகயோகி ஆவீர்கள். பிகேஸ் நமக்குள்ளார பிராமணர்கள் என்ன பண்ணுவோம், சகயோகியா இருக்கும். எனவே பிராமணர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தானம் கொடுக்க வேண்டாம், சகயோகம் கொடுக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிகேஸ் நமக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கணும். இது முதல் நம்பர் சேவையாகும். மேலும் கூடவே பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளின் மகிழ்ச்சியான செய்தியை கேட்டார். இந்த சிருஷ்டியில் சப்தத்தை பரவச் செய்வதற்காக நிமித்தமானவராக எந்த மைக்கின் பெயரை பாப்தாதா கூறினார்களோ, வெளிநாட்டு குழந்தைகள் தங்களுக்குள் இந்த காரியத்தை செய்துவிட்டார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். பாபாவோட மெசேஜ் உலகத்துல பரப்புறதுக்காக நிமித்தமா ஒரு மைக்கோட பேரை பாபா சொல்லியிருந்தாராம். ஸோ பாபா கொடுத்திருந்த அந்த வேலையை வெளிநாட்டு குழந்தைகள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள சேர்ந்து பண்ணிட்டாங்களாம், பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை பாப்தாதா பாக்குறார். மேலும் எப்பொழுது திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது அது நடைமுறையில் நடந்தே தீர வேண்டும். பிளானிங் ஒண்ணு பண்ணிட்டோம்னா பிராக்டிகலா நடந்துதான் ஆகுன்றார். ஆனால் பாரதத்தில் கூட 13 மண்டலங்கள், அதாவது 13 ஜோன்கள் உள்ளன. ஒவ்வொரு மண்டலத்தில் இருந்து குறைந்ததிலும் குறைந்தது அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு சேவாதாரி நிமித்தமாக உருவாக வேண்டும். பாபா எப்படி வேர்ல்ட்ல ஒரு பாபாவோட மெசேஜ் கொண்டு போறதுக்கு ஒரு மைக் வேணும் அப்படின்னு பாபா சொல்லியிருந்தாரோ, அதே மாதிரி பாபா சொல்றாங்க, இந்த 13 ஜோன்ஸ்ல ஒவ்வொரு ஜோன்ல இருந்தது கூட, ஒவ்வொரு ஜோன்ல இருந்தும் குறைஞ்சதிலும் குறைஞ்சது அவசியம் அந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு சேவாதாரியாவது நிமித்தமா உருவாகணும்ன்றார். அவரை மைக் என்றும் கூறலாம் அல்லது எப்படி வேண்டுமானாலும் கூறலாம். சப்தத்தை பரவச் செய்யும் ஒருவரை நிமித்தமாக ஆக்குங்கள், மைக் ஒருத்தங்கள நிமித்தமா ஆக்குங்க அப்படின்றார். இதை பாப்தாதா குறைந்ததிலும் குறைந்த எண்ணிக்கையாக கூறியிருக்கிறார்கள். ஒருத்தராவதுன்றார் இல்லையா, சோ கம்மியா நான் சொல்லியிருக்கேன்றார் பாபா. ஆனால் ஒருவேளை பெரிய பெரிய நாடுகளில் நிமித்தமாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால், பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல யாராவது இருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னா, மண்டலத்தை சேர்ந்தவர் மட்டுமல்ல, பெரிய நாடுகளில் இருந்தும் கூட அப்பேற்பட்டவர்களை தயார் செய்து நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். அந்த மாதிரி மைக் எல்லாம் உருவாக்கி தயார் பண்ணி அவங்கள வச்சு நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றார், ப்ரோக்ராம்ஸை நடத்தணும் அப்படின்றார். பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளுக்கு உளமாற வாழ்த்துக்களை கொடுத்தார்கள். நடைமுறையில் அழைத்து வருவதற்கான திட்டத்தை பாப்தாதாவிற்கு முன்னால் முதலில் கொண்டு வந்ததற்காக இப்பொழுது வாயின் மூலமாகவும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாபா சொன்ன வேலையை பண்ணிட்டாங்க, அதுக்காக வாழ்த்துக்கள் கொடுத்தாராம். அப்புறம் பிராக்டிக்கலா அந்த ஆத்மாக்களை பாபாவுக்கு முன்னால கூட்டிட்டு வரணும் இல்லையா, கூட்டிட்டு வர்றதுக்கான பிளான் இது பண்ணியிருக்கோம் பாபான்னு அந்த பிளானை பாபாவுக்கு முன்னால சொல்றாங்க. சோ முதல்ல பாபாவுக்கு முன்னால அந்த பிளானை கொண்டு வந்ததுக்காகவும் பாபா என்ன பண்றாரு, வாயின் மூலமா பாபா இப்ப குழந்தைகளுக்குன்னா வாழ்த்துக்கள் கொடுக்குறேன்றார்.
பாரதத்தில் இன்னும் சுலபமாகும் என்பதை பாப்தாதா அறிந்திருக்கிறார்கள். ஃபாரின்லே இவ்வளவு செய்யறாங்கன்னா இந்தியால இன்னும் ஈஸின்றார் பாபா. இப்பொழுது கொஞ்சம் தரமான சேவை செய்து, எப்படி சொல்றாரு பாருங்க, இப்பொழுது கொஞ்சம் தரமான, கொஞ்சம் குவாலிட்டியான சேவை செய்து சகயோகியை சமீபத்தில் கொண்டு வாருங்கள். நிறைய சகயோகிகள் உள்ளனர், ஆனால் குழுவில் அவர்களை மேலும் சமீபத்தில் கொண்டு வாருங்கள். சகயோகியா இருக்கவங்கள இன்னும் பக்கத்துல கொண்டு வாங்க அப்படின்றார் பாபா. கூடவே பிராமண ஆத்மாக்களில் இன்னும் நெருக்கத்தில் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு பக்கமும் மற்றும் மதுபனில் நாலா புறங்களிலும் ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்காக எதை பட்டி என்று கூறுகிறீர்களோ அதை செய்யுங்கள். பாபாஸ்டார் அந்த சகயோகிகளை பக்கத்துல கொண்டு வரணும். ரெண்டாவது பாபாஸ்டார் மதுபன்லயும் அந்த மாதிரி ஒரு ஜுவாலாமுக்கி வாயுமண்டலத்தை உருவாக்கணும். அதுக்காக என்ன பண்ணும், பட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதை பண்ணுங்கன்றார். தங்களுக்குள் குழுவில் ஆலோசனை செய்து ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை செய்ய வைத்திடுங்கள். மேலும் முன்னேற செய்திடுங்கள். எப்பொழுது இந்த சேவையில் ஈடுபடுவீர்களோ சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளன அல்லவா, அவற்றில் நேரம் செலவாகிறது, உழைக்க வேண்டியதாக இருக்கிறது, மனமுடைந்தவராகின்றீர்கள். ஜுவாலாமுக்கி உயர்ந்த நிலைக்கு முன்னால் இந்த நேரத்தை செலவழிப்பது, உழைப்பது ஆகிய அனைத்தும் பொம்மையின் விளையாட்டாக அனுபவமாகும். ஜுவாலாமுக்கி யோகா அந்த அனுபவம் நான் பண்ணிட்டு மத்தவங்களையும் அந்த அனுபவத்தை நான் செய்ய வச்சுட்டேன் அப்படின்னா லைஃப்ல குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அதுக்கு பின்னால டைம் எனர்ஜி கொடுக்கற மாதிரி ஆகும், அதுக்காக உழைக்கிற மாதிரி ஆகும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சிரும்ன்றார். பொம்மை விளையாட்டு போல அதெல்லாம் பினிஷ் பண்ணிடுவீங்கன்றார். தானாகவே சகஜமாகவே பாதுகாப்பானவர்களாக ஆகிவிடுவீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகள் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உழைக்கிறார்கள் என்பதை எப்பொழுது பாப்தாதா பார்க்கின்றார்களோ அப்பொழுது அனைவரையும் விட அதிகமாக பாப்தாதாவிற்கு கருணை ஏற்படுகிறது என்று பாபா கூறுகிறார் அல்லவா. யாரு குழந்தைகள்? மாஸ்டர் சர்வசக்திவான். ஆனா என்ன பண்றாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப உழைக்கிறாங்க. அப்ப அவங்கள எல்லாத்தையும் பாக்குறப்ப, அந்த குழந்தைகளை பாக்குறப்ப பாபாவுக்கு எல்லாத்த விட அதிகமா கருணை வருதான். அன்பான ஜுவாலாமுகி ரூபத்தின் குறைவு ஏற்படும் பொழுதே உழைக்க வேண்டியதாக உள்ளது. பாருங்க, முக்கியமான லைன் பாபா சொல்றார். ஏன் அந்த மாதிரி உழைப்பு கஷ்டம் ஏற்படுற மாதிரி ஆகுது? ஏன்னா பாபாஸ்டர் அந்த அன்பு அப்படிங்கிற அந்த ஜுவாலாமுகி ரூபத்தினுடைய குறைவு, அது அந்த அனுபவம் இல்லை, அதுல குறை இருக்கு. சோ அன்பான ஜுவாலாமுகி ரூபத்தின் குறைவு ஏற்படும் பொழுதே உழைக்க வேண்டியதாக உள்ளது. எனவே இப்பொழுது உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். சோம்பேறித்தனம் உடையவராக ஆகக்கூடாது, ஆனால் உழைப்பில் இருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். உழைக்க வேண்டியதில்லை என்பதால் ஓய்வாக தூங்கிவிடலாம் என்று நினைக்க வேண்டாம். பாபாதான் உழைக்க சொல்லல, அப்ப ஜாலியா தூங்கிட்டு இருக்கலாம், அப்படி கிடையாது என்று நினைக்க வேண்டாம். ஆனால் அன்பினால் உழைப்பை அழித்து விடுங்கள், சோம்பேறித்தனத்தால் அல்ல. புரிந்ததா? என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது பாப் தாதாவோ வந்துதான் ஆக வேண்டும். அடுத்து என்ன ஆகும் என்று கேட்கிறார்கள். நெக்ஸ்ட் என்ன பாபா ஆகும் அப்படின்னா பாபாட்ட கேள்வி கேட்கிறாங்க. பாப் தாதா வருவார்களா அல்லது வரமாட்டார்களா என்று கேட்கிறார்கள். பாப் தாதா இல்லை என்பதை சொல்வது இல்லை. நான் வரல அப்படின்னா பாபா சொல்றது இல்ல, சரி சரி என்று சொல்கிறார். அப்பா என்று குழந்தைகள் சொல்கின்றனர், ஆஜராகிவிட்டேன் என்று தந்தை சொல்கிறார். பாபான்னு சொன்னா பாபா ஆஜராயிட்டேன்றார். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது புரிந்ததா? அன்பினால் உழைப்பை அழித்து விடுங்கள். இப்பொழுது அன்பினால் உழைப்பில் இருந்து விடுபட்ட வருடமாக கொண்டாடுங்கள். சோம்பேறித்தனத்தால் அல்ல. சோம்பேறித்தனம் கூடாது, இதை பக்காவாக நினைவு வைக்க வேண்டும். சரிதானே? அனைத்து எண்ணங்களும் பூர்த்தி அடைந்து விட்டதா? குழந்தைகளோட எல்லா தாட்ஸும் நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேட்கிறார். ஏதாவது மீதி உள்ளதா? ஏதாவது மீதி உள்ளதா என்று ஜனக்கிடம், ஜானகி தாதிஜி அவர்களிடம் கேட்கிறார். தாதியோ புன்னகைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். விளையாட்டு முடிவடைந்து விட்டதா? இந்த அறுவை சிகிச்சை கூட என்ன? தாதிக்கு அப்ப ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பாபா சொல்றார், இந்த அறுவை சிகிச்சை கூட என்ன, விளையாட்டிலும் விளையாட்டு ஆகும். விளையாட்டு நன்றாக இருந்தது அல்லவா? அப்புறம் பாபா ட்ரில் பண்ண வச்சிருக்கார். ஒரு நொடியில் புள்ளி சொரூபமாகி
மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சியை அடிக்கடி செய்யுங்கள். நில் என்று சொன்னதும் நொடியில் வீணான தேக உணர்விலிருந்து விடுபட்டு மனம் புத்தி ஒருமுகப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தியை முழு நாளில் பயன்படுத்தி பாருங்கள். அந்த கண்ட்ரோலிங் பவரை ஃபுல் டே யூஸ் பண்ணி பாருங்கன்றார். கட்டுப்படு என்று கட்டளை பிறப்பிக்கின்றீர்கள், ஆனால் 2 நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது, 5 நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது என்பது கூடாது. நான் சொல்றேன், ஆர்டர் பண்றேன், 1 நிமிஷம் கழிச்சு நடக்குது, இல்ல 5 மினிட்ஸ் கழிச்சு நடக்குது, அப்படி இருக்கக்கூடாதுன்றார். ஆகையினால் இடையிடையில் கட்டுப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தி பாருங்கள். கண்ட்ரோலிங் பவரை யூஸ் பண்ணி பாருங்க. நொடியில் நடக்கிறதா, நிமிடத்தில் நடக்கிறதா, நிமிடத்திற்கும் அதிகமான நேரம் ஆகிறதா, இவை அனைத்தையும் சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். இப்பொழுது அனைவரும் 3 மாதங்களுக்கான சார்ட்டை மேலும் பக்காவாக ஆக்க வேண்டும். 3 மந்த்ஸ்க்கான அந்த சார்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கன்றார். சான்றிதழ் பெற வேண்டும். முதலில் சுயம் தனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். நான் எனக்கு முதல்ல சர்டிபிகேட் கொடுக்கணும், பிறகு பாப்தாதா கொடுப்பார்கள். நல்லது. பாபா யாத்யார் சொல்றாங்க, 4 புறங்களிலும் உள்ள பரமாத்மா பாலனைக்கு அதிகாரியான ஆத்மாக்களுக்கு, பரமாத்மா படிப்பிற்கு அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, பரமாத்மா பிராப்திகளினால் சம்பன்னமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா புள்ளியினுடைய விதியினால் தீவிர முயற்சியாளர்களான ஆத்மாக்களுக்கு, சதா உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அன்பில் மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு, ஜுவாலாரூப விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இன்னைக்கு முரளியினுடைய வரதானம், சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால் வீணான அதிர்வலைகளை முடிக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆவீர்களாக. சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால் வீணான அதிர்வலைகளை முடிக்கக்கூடிய, அதாவது ஃபினிஷ் பண்ணக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆவீர்களாக. பாபா சொல்றாங்க, எண்ணம் கூட சிருஷ்டியை உருவாக்கி விடுகிறது என்று கூறப்படுகிறது. எப்பொழுது பலவீனமான மற்றும் வீணான எண்ணங்கள் செய்கின்றீர்களோ, எப்ப அந்த வேஸ்டான ரொம்ப வீக்கான ஒரு தாட்டை கிரியேட் பண்றோமோ, எண்ணத்தை செய்கின்றீர்களோ, அப்பொழுது வீணான வாயுமண்டலத்தின் சிருஷ்டி உருவாகிறது. யார் தன்னுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணங்களினால் பழைய அதிர்வலைகளை கூட சமாப்தி செய்து விடுகிறார்களோ, அவர்கள்தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள். எப்படி, அதாவது பியூர் பாசிட்டிவ் அந்த பவர்ஃபுல்லான தாட்ஸ் மூலமா அந்த வேஸ்டான ஒரு வாயுமண்டலத்தை கூட ஃபினிஷ் பண்ணிடுறாங்களோ, வேஸ்டான ஒரு வைப்ரேஷன்ஸ் கூட ஃபினிஷ் பண்ணிடுறாங்களோ, அவங்க தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள். எவ்வாறு விஞ்ஞானிகள் ஆயுதங்களின் மூலம் ஆயுதங்களை அழித்து விடுகிறார்களோ, ஒரு விமானத்தின் மூலம் மற்றொரு விமானத்தை வீழ்த்துகின்றார்களோ, அவ்வாறு உங்களுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணத்தின் அதிர்வலைகள் வீணான அதிர்வலைகளை முடிவடைய செய்ய வேண்டும். இப்பொழுது அப்பேற்பட்ட சேவை செய்யுங்கள். ஸ்லோகன், தடை என்ற மெல்லிய தங்க இலைகளிலிருந்து விடுபடுங்கள், முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள். தடைகள் அப்படிங்கிற அந்த தங்கம் போல அந்த ரொம்ப ஆழமான நுண்ணியமான அந்த கயிறுல இருந்து விடுபடுங்கன்றார். பாபா சொல்றார், தடை என்ற மெல்லிய தங்க இலைகளிலிருந்து விடுபடுங்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான பந்தனத்துல இருந்து விடுபடணும்ன்றார். தடை என்ற மெல்லிய தங்க இலைகளிலிருந்தும் விடுபடுங்கள், முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள். இன்னைக்கு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. இன்ற மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலகளாவிய யோகா தினம் ஆகும். பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் குழுவாக மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை விசேஷமாக தங்களுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள்.
தன்னை இஷ்டதேவன் இஷ்ட தேவி என புரிந்து கொண்டு தன்னுடைய பக்தர்களின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். பார்வையினாலேயே விடுவிக்கக்கூடிய காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தி ஆகி அனைவருக்கும் காட்சி அளித்து மகிழ்விக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி.